Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போடல, சாரி ஃபார் தட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் இருந்தேன். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய சேனல் கிட்டத்தட்ட 4200 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். 63000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது வந்து ஒரிஜினல் சேனல் தான். நம்ம சேனலில் ஃபேக் சேனல் இருக்கும், அதெல்லாம் நம்ம சேனல் எதுவும் கிடையாது. கொஞ்சம் அதை புரிஞ்சுங்க. நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நம்ம சேனலை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் மூமெண்டம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, நெக்ஸ்ட் மூமெண்டம் நம்ம என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டு நடப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒஸ்ட்டான கண்டிஷன்ஸ். இப்போ ட்ரம்ப்பு நம்ம விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னு தெரியும். வெளிநாட்டு வரி, இறக்குமதி வரி, ஏற்றுமதி வரி, எக்கச்சக்கமாக வந்து நிலையில்லா தன்மை மார்க்கெட்டில் ஓடிட்டு சொல்ல, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வேர்ல்டு மார்க்கெட்டே கூட பயங்கரமாக சரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைன் பார்த்தீங்க ஃபுல்லாக எல்லாமே மைனஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இங்கே பார்த்து கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் லைன் அவ்வளோ தான் டெக்னாலஜி இது. இங்கே பார்த்தீங்கன்னா செமிகாண்டக்டர்ஸ் அதே தான், ஃபுல் எல்லாமே டவுனில் தான் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு எதுவும் க்ரீன் அப்படின்னு ஒரு விரல் விட்டு வென்ற அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த எதுவும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதே தவிர மிச்சப்படி எல்லாமே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் ப்ளஸ் எதுவும் கிடையாது. அவ்வளோ நம்ம டோஜன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நாள் கிட்டத்தட்ட 900 பாயிண்ட்ஸ் வந்து ஒரே நாள் நேற்று வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க முந்தினது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எந்த ஒரு புல்லிஷ்னஸ் எதுவும் கிடையாது. இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லைனுக்கு கீழே தான் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுல. ஸோ இது வந்து அவ்வளோவும் ஒஸ்ட் கண்டிஷன். எப்போ மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் ஹெல்தி கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்ச நாள் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து ட்ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருந்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் நிலையில்லா தன்மையினால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா 272 பாயிண்ட்ஸ் மைனஸில் காமிக்குது. மார்க்கெட் ஓப்பனிங் ஹவர்ஸில் பார்க்கணும். இது மேபி ஃப்ளக்ஸ் கொஞ்சம் வேரியபிள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சரி, இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிரேக் அவுட்டில் ஆட்சி இல்லைங்களா, நம்ம அதாவது நம்ம இன்டர்டே ட்ரேடிங்காக ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஞாபகங்களா. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் நடந்துச்சு. பிரேக் அவுட் நமக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சா நம்ம வந்து இந்த இதில் ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுக்கலாம். நமக்கு வந்து சப்போர்ட் லைனும் கிடச்சிருக்கும். அந்த இதில் சப்போர்ட் லைனும் கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லைன் எதுவும் இல்லை. இந்த சப்போர்ட் லைனு எதுவும் இல்லை. மார்க்கெட் வந்து இங்கேருந்து என்ன இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணது இங்கே கீழே வரணுமா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 23,200 அப்படின்ற லெவலில் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல மார்க்கெட் ரொம்பவும் வாலட்டாலிட்டிக்கு சொல்ல உங்களுடைய பணத்தை பத்திரமா பாதுகாத்துக்குங்க. மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ண இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, ஓகே, சாமர்த்தியமாக புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்க, எஸ்கேப். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சடனாக ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கோ கரெக்ஷனுக்கோ வந்துச்சுன்னா சின்ன பாயிண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நிஃப்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கேப், அதாவது இந்த ரீடெஸ்ட் அப்படின்ற பேரில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பணத்தை முக்கியமாக சேவ் பண்ண கற்றுக்குங்க. எப்படி அப்படின்றத இப்போ நீங்கள் எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிவிட்டு நான் லாஸ் ஒன்று கேபிட்டல் வந்து என்னோடய கண்டிஷன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் ஈக்விட்டியில் ஸ்டாக்ஸில் போய்ட்டு ஒரு 20 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸ் என்னோடய லிமிட் 500 ரூபாய் லிமிட் 1000 ரூபாய் லிமிட் இதுக்குள்ளே போங்க. நீங்கள் எடுத்தோடனே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் 5000 போச்சு, 20000 போச்சு, 10 லட்சம் போச்சு, எவ்வளோ இத்தனை பேர் மெசேஜ் பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு புரியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிங்க. தள்ளி நின்று என்ன நடக்குதுன்றதை வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஓகே, சரி, இப்போது சரி இப்போ நம்ம என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்காக அப்படின்றவங்க இங்கே பாருங்கள். இப்போது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கலையா. ஒருவேளை நீங்கள் இந்த கேப் உங்களால் பிரேக் டவுன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த நான் சொன்னேன் இந்த 23,200 கிட்ட 200-300 பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை டேரெக்டாக கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கிங்களேன். இப்போ மார்க்கெட் நிலைமை சரியில்லை, அப்போ கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகுதுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பந்தத்தில் கொஞ்சம் நம்ம டெக்னிக்கல் அனலிட்டிக்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எங்கே லெவல் வருது 0.5 கிட்டத்தட்ட 23,000 ரவுண்ட் நம்பர் கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 அப்படின்ற ஏரியா. அதாவது இது வந்து லெவல் அது 618 அது 23,000 லெவல் இந்த லெவலில் வருது. ஸோ உங்களுக்கு அதாவது கேப் டவுன் இங்கேனா கேப் டவுன் ஆகுது அப்படின்னா மேபி இந்த இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள். கேப் டவுன் எங்கே ஆகுது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி இங்கேயே உங்களுக்கு கேப் டவுன் ஆகுது 23,000 கிட்ட அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெண்டில் போகிறது கொஞ்சம் பேஸ் அமைக்கும். அந்த பேஸ் அமைச்சது மேபி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் சைட்வேஸ்லேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு அவசரமும் கிடையாது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போதான்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் கேப் டவுன் ஆகிட்டு ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகுது போதா, ஓகே வெயிட் பண்ணுங்க. அங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பாருங்கள். திரும்ப நம்ம எங்கே பிரேக் டவுன் அது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த தூரத்தை நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் ரிஸ்க் மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருங்க இந்த இடத்துல.
எடுத்த உடனே போட்டு என்ன சொல்கிறது எனக்கு ட்ரேடிங் வந்துருச்சு பிரேக் டவுன் எல்லாம் வந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு நான் நம்மளுடைய ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருப்பேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான வாய்ப்புகள் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 ட்ரேடில் வந்து ஒரு 7 ட்ரேட் சக்ஸஸ் ஆகுதா கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு நான் வந்து இதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணதில்லை அப்படின்றவங்க உங்களுடைய பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே சரி, இது வந்து நிஃப்டி 50ல் நம்மளுடைய வியூஸை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சொல்லலையா, இப்போ நம்ம சேனல் இந்த அளவுக்கு வரதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ இன்னும் நம்ம அடுத்த லெவல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் போய் ரீச் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே சரி சார், இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா என்ன சார் ஒன்றும் புரியல, கச்சாமச்சான்னு போயிட்டு இருக்குது அப்படின்வாங்க. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான், எந்த இடம் பிரேக் அவுட் ஆகுதோ அதுவே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிற விஷயம் புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்த இடங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆன இடங்கள். அப்போது இந்த பிரேக் டவுன் என்ன உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் வரும் 50,500 லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் இன்னொரு டைம் வந்து மார்க்கெட் ஒரு அப்மூக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் இந்த இடம் என்ன மெயின் அந்த 50,500 வரல, இன்னொரு 51,538 இருக்குது. ஸோ 50,500 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் அந்த மூமெண்ட்டை உங்களால் கேட்ச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அந்த ஸ்பீட் உங்களால் மார்க்கெட் ஒரு வேளை உங்களுக்கு டைமே கொடுக்கல, கடன்னு கீழே வந்துட்டுங்கன்னா ரொம்ப கவனம் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிற வழி பாருங்கள். மார்க்கெட் அந்த நிலவரத்தை கொஞ்சம் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். மார்க்கெட் இல்லை நான் ஹையர் லோ அடைக்கல எப்படியே போயிட்டு இருக்குன்னா எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ½ hour 1 hour வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி மிட் கேப்லேயும் பார்த்துலாம். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன மாதிரி ஒரு வியூ, நிஃப்டி மிட் கேப்பில் நம்ம இது நிஃப்டி பார்த்தோம் அதே சேம் கண்டிஷன் தான் இருக்குது. ஏறக்குறைய நம்ம நிஃப்டி மிட் கேப்பில் பார்த்தோம் அதே கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து ஒரு சப்போர்ட் லைனை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கூட ப்ரைஸு கொஞ்சமாக இன்னும் வந்து அந்த 18,780-760 அந்த லெவல் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடம் பிரேக் டவுன் ஆச்சோ அந்த இடம்லாம் உங்களுக்கு இந்த ஏரியாவுக்குள்ளே ப்ரைஸு வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி மிட் கேப்பில். ஸோ என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கே ஒரு வெரி ஸ்லோ லோ குவான்டிட்டி போட்டு இந்த லெவலில் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே போய்ட்டு கொஞ்சம் ஜஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் வரலாம். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி மிட் கேப்பை என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவை நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு நிமிடம் உங்களுடைய நேரத்தை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை அந்த தலைப்பில் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.